ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் ராஜா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். படத்துடைய ஹீரோ பிரபாஸ் அவங்களுடைய தாத்தா தொலைஞ்சிருவார். தாத்தாவை எப்படியோ தேடி கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல தேடுவார். இவங்களுடைய பாட்டி எப்படியாவது அவருடைய தாத்தாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. தன்னுடைய பாட்டியோடைய ஆசையை வேண்டுதலுக்கு ஏற்ப இவர் தேடுவார். தேடிட்டே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு மிக மர்மமான ஒரு வீடு, ஒரு பங்களான்னு கூட சொல்லலாம், அங்கே போயிடுவார். அங்கே போய் அங்கே நிறைய அமானுஷமெல்லாம் இருக்குது, பேயெல்லாம் இருக்கும். இப்போ இந்த பேயை வச்சு தான் அவங்க தாத்தாவை கண்டுபிடிக்கணும். இப்போ இறுதியில் அந்த பேயை வச்சு தன்னுடைய தாத்தாவை எப்படி கண்டுபிடிச்சாரு, இறுதியிலே பிரபாஸ் அவங்களோட லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாஸ்ட்னு பார்த்தாவே கதை ஓரளவுக்கு வித்தியாசமாக இருக்குது, புதுமையாக இருக்குது. படத்தில் நடித்த பிரபாஸ் அவங்களுடைய கேரக்டர் நல்லாவே எழுதி எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லாவே ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. காமெடி ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடி ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. படத்தில் வந்த ஹீரோயின்ஸ் ஒரு 3 பேர் இருப்பாங்க, அவங்க நல்லாவே வந்திருக்கு. அதேமாதிரி படத்தில் பிஜிஎம் பொறுத்தவரை நல்லாவே இருக்குது. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் அந்த செகண்ட் ஹாஃபில் வர ஒரு சில சீன்ஸ் நல்லாவே இருக்குது. இந்த படம் ஒரு அட்வென்ச்சர் ஹாரர் மூவியாக எடுத்திருக்காங்க. ஆனால் படத்தில் அந்த பேய் வர சீன்ஸ் கொஞ்சம் கிரஞ்சாக இருந்தாலும் ஓரளவுக்கு நம்மளை பயமுறுத்தியிருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே அதிக நேரம் ஓடுது. 3 மணி நேரம் படம். 3 மணி நேரத்தையும் நம்ம பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா நிறைய சீன்ஸ் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. நிறையா படங்களுடைய அந்த ரெஃபரன்ஸ் அப்படியே தெரியுது. ஏன்னா தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட அந்த பேய் பட கான்செப்ட்லாம் நிறைய வந்திருக்கு. ஆனால் இவருக்கு பிரபாஸுக்கு நம்ம பேய் படம் செட் ஆகுதுன்னா அவர் பண்ணுற காமெடியில் கொஞ்சம் கிரஞ்சாக இருக்குது, கொஞ்சம் ஓவராக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஆனால் செகண்ட் ஹாஃப் ரொம்ப மொக்கையாக இருக்குது, அடி வாங்குது. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு நான் சொன்ன மாதிரி பார்த்து பழகப்பட்ட நிறையா சீன்ஸ் இருக்குது. நிறையா சீன்ஸ்லாம் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. அது கிளைமேக்ஸ்லாம் யாரும் எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ் குடிச்சு சொல்லிட்டு கொஞ்சம் சொதப்பி வச்சிருக்காங்க சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் படம் சூப்பராக சொல்லுவாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் சொல்கிறேன். ஓகே, சினிமா அடுத்து ஒரு புதிய மூவி சந்திப்போம்.